டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவின் நிபந்தனைகளும் போருக்கு முழுமையாக தயாராக இருக்கக்கூடிய ஈரானும் ஈரானிய மக்கள் ஈரானிய அரசாங்கத்திடம் விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளும் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் அதிகரிக்கும் பதற்ற நிலைமைகளும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானும் தயாராக இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் டொனால்ட் ட்ரம்பின் ஆபரேஷன் ஃப்ரீடம் நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியா அதனுடைய வான்பரப்பை வழங்கவில்லையா? கத்தார் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளும் அவர்களுடைய வான்பரப்பை வழங்கவில்லையா? செங்கடல் பிரதேசத்தை நோக்கி நகரும் பிரான்சினுடைய போர்க்கப்பலும் இலக்கு வைக்கப்பட்ட பிரான்சினுடைய சரக்கு கப்பலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை துரத்தி வேட்டையாடும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வழங்கி வரக்கூடிய உச்சக்கட்ட அழுத்தமும் இது ஈரான் அப்டேட்டின் 134வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். மேலும் இன்று மதியம் வெளியிட்ட காணொளியில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினுடைய பாரசீக வளைகுடா ஜலசந்தி ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான உத்தரவுகள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கப்பல்கள் கடப்பதற்கு குறித்த ஆணையம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இதற்கு பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கப்பல் பாதுகாப்பாக கடப்பதற்கு ஈரான் விதித்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அடிமை அரபுகளுக்கும் ஈரான் எவ்வாறு பதிலடிகளை வழங்கியுள்ளது, காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யாரும் எதிர்பார்க்காத தரமான நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. இந்த நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக கடக்க முடியும். மேலும் இவை தொடர்பான முழுமையான தகவல்களை முன்னைய காணொளியில் பதிவிட்டுள்ளேன். இதனால் முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி முன்னைய காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அமெரிக்கா ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை ஈராக்கிய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும் உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமான தளபதிகள் அனைவரையும் ஈராக்கிய அரசாங்கத்திலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கான போராளிகளுக்கான சம்பளங்களையும் அவர்களுடைய நிதி மூலங்களையும் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்களை ஈராக்கிய பிரதமர் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்குக்கான அமெரிக்க தூதரின் மூலமாக உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்குவதற்காகவும் அவர்களை தலையிடாமல் இருப்பதற்காகவும் பேச்சுவார்த்தைகளுடைய மத்தியஸ்தராக ஈராக்கையும் இணைத்துக் கொள்வதற்கு அமெரிக்கா எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கான கோரிக்கைகளும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோரிக்கைகளுக்கான பதில்களை ஈராக்கிய அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. பெரும்பாலும் ஈராக்கிய அரசாங்கம் அமெரிக்காவின் இந்த கோரிக்கைகளை முழுமையாக நிராகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்திலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக 600க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அனைத்து தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களாகவும் 600க்கும் அதிகமான அமெரிக்காவினுடைய நலன்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக் பக்தாத் இராணுவ தளத்திலிருந்தும் அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறியது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டே அமெரிக்க இராணுவத்தையும் துரத்தி அடித்தார்கள். மேலும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ கட்டளை தளங்களிலும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளையும் முழுமையாக சிதைத்தார்கள். எனவே மீண்டும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கப் போகின்றார்கள். மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்களை அமெரிக்காவினால் சமாளிக்க முடியவில்லை. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை பலவீனப்படுத்தாமல் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு முன்பு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு அமைவாகவே அமெரிக்கா தற்போது அனைத்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது.
அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதேபோன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 25க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களினால் 40க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. இதற்கமைவாக நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கியாமினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 3 புல்டோசர் வண்டிக்குள்ளும் இருக்கக்கூடிய 6 சிப்பாய்களும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் புல்டோசர் வண்டிகளும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று தேர்சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த நேமர் போர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ரதுவான் படைப்பிரிவினர் குறித்த பிரதேசத்திற்குள்ளே அதிரடியாக நுழைந்து ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 10 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 4 ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அள்ளிச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஐட்டா அல்ஷா பிரதேசத்திலும் ஐட்டரூன் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அதிகளவான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்துவதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெரித்து ஓடுகின்றார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்குள் நுழைவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் கட்டிடங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பல பொறிகளை வைக்கின்றார்கள். இதனால் மறைந்து கொள்வதற்கு இடமில்லாமல் போர் வாகனங்களுக்குள்ளேயே இருக்கின்றார்கள். மேலும் போர் வாகனங்களை இலக்கு வைத்து கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இந்த தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக மறைவிடங்களை நோக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நகர்கின்றார்கள். மேலும் இந்த மறைவிடங்களையும் கண்காணித்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதனால் தற்போது தெற்கு லெபனானினுடைய பல பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் நிலை கொண்டிருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. பல பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியுள்ளது. மேலும் சில பிரதேசங்களில் இரவு நேரங்களில் தங்கியிருப்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தவிர்த்து கொண்டுள்ளது. அதாவது வான்வழி தாக்குதல்கள் மூலமாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்குள் 2 தொடக்கம் 5 மணித்தியாலங்கள் வரையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலைத்திருக்கின்றது. பின்பு குறித்த பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேறிவிடுகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் தியாக படைப்பிரிவினர் ஒன்றிணைந்து சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பின்வாங்கி வருகின்றது. அதே போன்று காந்தாரா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த 3 ஜீப் வண்டிகளுக்குள்ளும் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் இருந்ததாகவும் அவர்களில் அதிகமானோர் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து கஸ்ஸா பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த மெர்காவா போர்த்தங்கி வாகனம் முழுமையாக தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை மீட்டெடுப்பதற்கு வருகை தந்த 2 கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்தும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே மேலதிகமாக 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு புல்டோசர் வண்டி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் தெற்கு லெபனானினுடைய நக்கூரா பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நீச்சல் தடாகத்திற்கு அருகாமையில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஓய்வெடுத்துள்ளார்கள். இதிலே 2 கட்டளை தளபதிகளும் இருந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிட்டத்தட்ட 5 ட்ரோன்களை பயன்படுத்தி குறித்து நீச்சல் தடாகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே நீச்சல் தடாகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்களும் கட்டளை தளபதிகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலை பயாதா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலானது குறித்த படைப்பிரிவு அருகாமையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலினால் மாத்திரம் படுகாயமடைந்திருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் ஹைஃபாவின் ரம்பம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்களினால் 15க்கும் அதிகமான போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 50க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள்.
அடுத்து பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக இயங்கி வருகின்றன. இதற்கமைவாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈரானிய தீவுகளை இலக்கு வைத்து சில ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படை பிரிவினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே ஈரான் வான் பாதுகாப்பு பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று நேற்று அதிகாலையில் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய சரக்கு கப்பலானது பிரான்சுக்கு சொந்தமான சரக்கு கப்பலாகும். அமெரிக்காவின் முழுமையான ஆதரவோடு குறித்த சரக்கு கப்பல் பயணிப்பதற்கு முயற்சி செய்துள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் ஆபரேஷன் ஃப்ரீடம் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதற்கு ஒரு மணித்தியாலங்களுக்கு முன்பே குறித்த கப்பலானது ஈரானிய படைகளினால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் பிரான்சினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய சுதந்திரமான போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் பிரான்ஸ் அதனிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தது. பிரான்சிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலான FS சார்ல் டி கோல் என்கின்ற போர்க்கப்பலையே தற்போது அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இன்றைய தினம் குறித்த போர்க்கப்பலானது சுயஸ் கால்வாய் வழியாக செங்கடல் பிரதேசத்திற்குள் நுழைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருட ஆரம்பத்தில் குறித்த போர்க்கப்பலானது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து செங்கடல் பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டது. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த போர்க்கப்பலை துரத்தி அடித்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக பிரான்சினுடைய போர்க்கப்பல் களமிறக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் முழுமையாக நிறுத்தப்பட்டதற்கு பின்பே குறித்த போர்க்கப்பலானது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகரும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல் நடவடிக்கைகளை அறிவித்ததும் குறித்த நடவடிக்கைகளுக்காக சவுதி அரேபியா அதனுடைய வான்பரப்பையும் இராணுவ தளங்களையும் பயன்படுத்துவதற்கான அனுமதியை இடைநிறுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. நேற்றிரவிலிருந்து குறித்த செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த ஆபரேஷன் ஃப்ரீடம் நடவடிக்கைகளுக்கு சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்றும் இதைத் தொடர்ந்து கத்தாரும் குவைற்றும் அவர்களுடைய வான்பரப்பை வழங்குவதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் இதன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் குறித்த நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்ததாகவும் அமெரிக்க ஊடகங்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தன. மேலும் இவை தொடர்பாக ஈரானிய ஆய்வாளர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஆபரேஷன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தாக்குதல் நடவடிக்கைகளை அறிவித்ததும் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் அவசர செய்தியை அனுப்பியது. இந்த நடவடிக்கைகளுக்காக நீங்கள் உங்களுடைய வான்பரப்பை அனுமதித்தால், உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தால் நாங்கள் வீரியமான தாக்குதல்களை பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானிய இராணுவத்தினர் அதிரடி எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்தார்கள். மேலும் இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஃபுஜேரா துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஈரான் ஒரு பொழுதும் அதனுடைய நிலைப்பாடுகளில் இருந்து பின்வாங்காது என்பதனை சவுதி அரேபியாவும் ஏனைய தலைவர்களும் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இதையும் மீறி சவுதி அரேபியாவின் வான்பரப்பை அமெரிக்காவுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதியை வழங்கினால் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்ததை போன்று சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனை குறித்த நாட்டின் தலைவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஈரானிய தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்குள் மாத்திரம் சவுதி அரேபியாவினுடைய நிதி ஒதுக்கீடுகளில் 33.5 பில்லியன் டாலர்கள் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை சவுதி அரேபியா இழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சவுதி அரேபியா ஈரானினுடைய இன்னும் ஒரு தாக்குதலை கூட தாங்கிக் கொள்ளாது. சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை வழங்கி ஈரானிடம் அடி வாங்கிக் கொள்வதற்கு சவுதி அரேபியா விரும்பவில்லை. இதன் விளைவாகவே சவுதி அரேபியா குறித்த திட்டத்திற்காக வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை இடைநிறுத்தியது. இது ஈரான் மீது அரபு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயத்தையும் ஈரானினுடைய புதிய சமன்பாடுகள் தரமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது என்பதனையும் தற்போது உறுதிப்படுத்துகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் விதித்திருக்கக்கூடிய சமன்பாடுகளை மீறுவதற்கு அரபு நாட்டு தலைவர்கள் பயப்படுகின்றார்கள். இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே சவுதி அரேபியாவினுடைய கத்தார் மற்றும் குவைத்தினுடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளது என ஈரானிய ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவை ஏனும் சமாளித்து விட முடியும், ஆனால் ஈரானை சமாளிக்க முடியாது. ஈரானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஈரானை பின்வாங்க செய்ய முடியாது. இதனால் ஈரானுக்கு பயந்து நடங்கும் அடிமை சவுதி அரேபியா அமெரிக்காவின் குறித்த நடவடிக்கைகளுக்காக வான்பரப்பை வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளது. ஈரான் இஸ்லாமிய வல்லரசின் மீது இருக்கக்கூடிய பயத்தினாலேயே இந்த அடிமை அரபுகள் இவ்வாறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அடுத்து கடந்த வாரம் ஈரான் முன்வைத்திருந்த முன்மொழிவுகள் தொடர்பாக அல் ஜசீரா ஊடகம் பல போலி பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தது. அதேபோன்று தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவினுடைய எக்ஸியோஸ் ஊடகமும் பல போலி பிரச்சாரங்களை முன்வைத்து வருகின்றது. இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான செய்திகள் பரிமாற்றம் தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் தகவல்களையும் நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். குறித்த முன்மொழிவு தொடர்பான ஆய்வுகளை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் குறித்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. மேலும் ஈரானோடு அமெரிக்கா ஒரு பக்க ஒப்பந்தத்தினை ஏற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அருகாமையில் இருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. எக்ஸியோஸ் ஊடகம் பெரும்பாலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களுடைய விருப்பத்தினையும் அவர்களுடைய மாயைகளையும் செய்திகளாக வெளியிடும் பண்புகளையே கொண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடே குறித்த ஊடகங்கள் இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. மேலும் குறித்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலியானவை என்பதனையும் அனைத்து தரப்பினரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய அதிகாரி ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஈரானினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் பேராசிரியர் முகமது மராந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை குறைப்பதற்காகவும் அவர்களுடைய போலி பிரச்சாரங்களுக்கு வலு சேர்ப்பதற்காகவுமே எக்ஸியோஸ் என்கின்ற ஊடகத்தை பயன்படுத்துகின்றார்கள். எக்ஸியோஸ் ஊடகமானது மொசாட் உளவாளிகளால் வழிநடத்தப்படக்கூடிய ஊடகமாகும். மேலும் இந்த பிரச்சாரங்களின் மூலமாக சர்வதேச சந்தையில் தாக்கத்தினை ஏற்படுத்தி எண்ணெய் விலையையும் பாரிய அளவில் குறைத்துவிட்டு சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். மேலும் இவ்வாறு சீனாவுக்கான விஜயத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அவற்றை முழுமையாக எதிர்கொள்வதற்கும் இதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கும் ஈரானிய இராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். இந்த போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு விட்டு நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றை முடிப்பதற்கு நெருங்கிவிட்டோம் என்கின்ற செய்திகளை பரப்பிவிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கர்கள் திட்டமிட்டிருந்தாலும் இந்த திட்டங்களையும் நாங்கள் முழுமையாக முறியடிப்போம். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என பேராசிரியர் முகமது மராந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கான ஒரு புதிய பேச்சுவார்த்தை கட்டமைப்பு உருவாக்கப்படும். மேலும் ஈரான் அணு ஆயுதங்களை நாடவில்லை என்பதனை உறுதி செய்ய வேண்டும். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை முழுமையாக அளிக்க வேண்டும். யுரேனியம் கையிருப்புகளை ஒப்படைத்து விட வேண்டும். யுரேனியம் செறிவூட்டல்களுக்கான 20 ஆண்டு கால தடையை ஏற்படுத்த வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க வேண்டும். எந்தவிதமான கட்டணங்களும் மறவிடப்படக்கூடாது. இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு மாதத்திற்கு நடைபெறும். மேலும் இந்த நிபந்தனைகளுக்கான ஆரம்ப கட்ட சம்மதத்தினை ஈரான் வழங்கினால் இன்னும் ஒரு மாதத்திற்கு யுத்த நிறுத்தம் நீடிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் புதிய முன்மொழிவிலே தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தகவல்களையும் அமெரிக்க ஊடகங்களே வெளியிட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசன் ரெசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு மந்தமான தேசம் என்றும் ஈரான் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பொருளாதார உச்ச அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரான் அனைத்து விதமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் என்றும் முட்டாள் அமெரிக்கர்கள் நினைக்கின்றார்கள். ஈரானிய மக்கள் இது போன்ற நிபந்தனைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரணடைதல் என்கின்ற வார்த்தைக்கு எங்களுடைய அகராதியில் இடமில்லை. மனநிலை சரியில்லாத ஒழுக்கக்கேடான அமெரிக்க ஜனாதிபதியினால் மாத்திரமே இவ்வாறான கற்பனைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் இந்த மாயைகள் களத்தில் ஒரு பொழுதும் நடைமுறைப்படுத்தப்பட போவதில்லை என ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் மொஹசன் ரெசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒவ்வொரு நாளும் தெஹ்ரானிலும் ஏனைய பிரதேசங்களிலும் ஈரானிய மக்கள் ஒன்று கூடி ஈரானிய அரசாங்கத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் இந்த ஆதரவு பேரணிகளில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானிய தாயொருவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்களே, ஈரானின் பேச்சுவார்த்தை குழுக்களே, ஈரானிய மக்கள் சார்பாக நான் ஒரு விடயத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இறைவனை முழுமையாக நம்பினால் தியாகிகளுடைய இரத்தத்தை மிதிக்காதீர்கள். அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளாதீர்கள். ஈரானிய மக்களாக எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை. நாங்கள் பேச்சுவார்த்தைகளை விரும்ப போவதும் இல்லை. நாங்கள் இறைவன் மீதே முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளோம். எங்களுடைய இந்த மண்ணுக்காகவும் தேசத்திற்காகவும் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் இறைவனை முழுமையாக நம்புபவர்களாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து முழுமையாக விலகி விடுங்கள் என ஈரானிய தாயொருவர் ஈரானிய அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மேலும் இதே கோரிக்கைகளை தான் அதிகளவான அணிதிரண்டிருக்கக்கூடிய ஈரானிய மக்களும் விடுத்திருந்தார்கள். பல ஈரானிய ஊடகங்களிலும் ஈரானிய மக்கள் இதே போன்ற கருத்துக்களையே வெளியிட்டு வருகின்றார்கள். அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதனால் பேச்சுவார்த்தைகளை தூக்கி எறிந்துவிட்டு போரை ஆரம்பியுங்கள் என ஈரானிய தலைமைகளுக்கு ஈரானிய மக்களே உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள்.
அத்தோடு கடந்த 3 நாட்களாக ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் அதிகமான பிரிவினைவாதிகளும் அவருடைய தளங்களும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டதும் உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் புதிய சமன்பாடுகளை விதிப்பதற்கும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். எனவே களத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.